வெல் ஃபியூச்சர் அகாடமி கிளாஸ் ஷெட்யூலில் வந்து நாங்கள் 6 காப்பி பேஸ்ட் வெப்சைட், 2 டேட்டா கலெக்ஷன், 2 டேட்டா என்ட்ரி, அது மாதிரி ஏஐக்கும் ஃப்ரீ அலான்ஸும் நம்ம டீச் பண்ணுவோம். 10+ வெப்சைட், 2மே வந்து எக்ஸ்ட்ரா 12 வந்து ஏஐயும் ஃப்ரீ அலான்ஸும். ஸோ இதில் வந்து இந்த நீங்கள் ஜாயின் பண்ணதுமே மணி மேக் பண்ணணும், ஜாயின் பண்ணதுமே மணி மேக் பண்ணிட்டு அதுலேருந்து வித்ரோ எடுக்கணுங்கிறதுக்கு நம்ம சேர்வே காப்பி பேஸ்ட்டில் சேர்வேன்னு ஒரு கான்செப்ட் ஃபாரினர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. அதுவும் ஓகே ஆகும். ஏன்னா நீங்கள் ஜாயின் பண்ணதுமே உங்களுக்கு சேர்வே வந்து அங்கே அன்லாக்லேயே இருக்கும். நீங்கள் வந்து எடுத்து அதை கம்ப்ளீட் பண்ணதுன்னா உங்களுக்கு ஏர்னிங் அவர்த்தே கிரெடிட் ஆகும். ஓகே. ரெண்டாவது டேட்டா கலெக்ஷன் டைப் ஆஃப் ஜாப்ஸ், அதே மாதிரி டேட்டா என்ட்ரி சைக்கிள். ஸோ டேட்டா என்ட்ரி வந்து அங்கே ஜாப்ஸ் அவைலபிளாக இருக்கு. ஓகே. ஸோ நீங்கள் வந்து இருந்து அன்னைக்கு ஜாயின் பண்ண அன்னைக்கு உங்களால் நீங்கள் $5 ஏர்ன் பண்ணிக்கலாம். $5 $10 ஒரு பேமெண்ட் ப்ரோசஸர் இருக்குது. அந்த ப்ரோசஸருக்கு ஏற்ற மாதிரி ஸோ நீங்கள் ஏர்ன் பண்ணீங்கன்னா அது உங்களுக்கு உங்களோட வாலெட்டுக்கு நீங்கள் வித்ட்ரா பண்ணி எடுக்கலாம். ஓகேயா. அடுத்தது வந்து டேட்டா கலெக்ஷன். இதுவும் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணதுமே உங்களுக்கு ஜாப்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கும். நீங்கள் எவ்வளவுக்கு ஒர்க் பண்ணிக்கலாம் அன்னைக்கு உங்களை நீங்கள் அப்படி ஸ்டூடெண்ட்ஸ் ஏர்ன் பண்ணிங்கன்னா நான் ப்ரூஃப் போட்டிருக்கேன், டெலிகிராமில் செக் பண்ணிக்கொள்ளுங்க. உங்களால் வித்ட்ரா பண்ணி எடுக்க ஏறும். ஸோ அப்படியான ஒரு வெப்சைட்டில் என்ன டைப் ஆஃப் ஒர்க் வருதுங்கிற ஒரு கான்செப்ட் தான். இதில் வந்து நிறைய பேர் நம்மளோட வீடியோஸுக்கு அங்கே எல்லாம் கமெண்ட் பண்ணுவாங்க, எனக்கு ஜாப்ஸ் கிடைக்கிறதுல இது பண்ணலான்னு சொல்லி. அப்படியெல்லாம் எந்த ஒரு இதுவும் இல்லை. இங்கே ஜாப்ஸ் அவைலபிளாக இருக்கும். நீங்கள் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறாங்களுக்கு மட்டும்தான் இங்கே வந்து ஜாப்ஸ் அவன் அன்லாக் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து ஏனோ தானோண்டோ அல்லது நீங்கள் டெடிக்கேஷனாக இல்லைன்னா இங்கே வந்து இது பண்ணிடலாம். அது நிறைய பேர் ஏர்ன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த ஜாப் வந்து ஜஸ்ட் வந்து ஒரு வேர்டுக்கு நீங்கள் புக்ஸ் பண்ணுறது தான். ஸோ லைவாகவே அதை நான் ஒர்க் பண்ணிட்டு காட்டுறேன். ஸோ இப்படி நிறைய வெரைட்டியில் இங்கே ஜாப்ஸ் இருக்கு. அதே மாதிரி புக்ஸ் பண்ணுறதே நம்ம அடுத்தடுத்த வீடியோ போடுவோம் பாருங்க. புக்ஸ் பண்ணுறது ஏஷியன் கண்ட்ரிஸ் லாங்குவேஜ், அதே மாதிரி ஹிந்தி, இன்னும் வந்து இங்கிலீஷ், இப்படியான வெரைட்டி ஆஃப் லாங்குவேஜஸுக்கு நீங்கள் புக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம புக்ஸ் பண்ணிட்டு மணி ஏர்ன் பண்ணலாம்னு சொல்லக்குள்ள அது ஓகே, என்ன புக்ஸ் பண்ணிட்டு மணி மேக் பண்ணுறதானேங்கிற மாதிரி ஒரு இது இருக்கு. ஆனால் நீங்கள் ஒர்க் பண்ண போக்குள்ள அதில் நிறைய விஷயங்களை நீங்கள் ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கு. அதைத்தான் நம்ம கிளாஸில் படிப்போம். ஓகே. அப்போ அதை நீங்கள் வெளியிலையும் எங்கே வேணாலும் படிச்சுக்கொள்ளும், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. பட் வந்து சரியான கைடன்ஸை நீங்கள் கண்டினியூஸாக நீங்கள் எதை பண்ணும்போது நீங்கள் சக்ஸஸ் ஆகும். ஓகேயா. ஸோ நாங்கள் கைட் பண்ணுற ஜாப்ஸ் எல்லாமே வந்து பெரும்பாலும் ஃப்ரீலான்சர் உட்பட இதெல்லாம் வந்து ஆக்டிவ் இன்கம் ஸ்கீம் தான். ஓகே. ஸோ இங்கே வந்து நீங்கள் தான் இங்கே வேலையை தீர்மானிக்கிறாங்க. ஓகே. நீங்கள் நம்ம மற்றவரைய தீர்மானிக்கிறது. ஸோ இது வந்து ரொம்ப பார்ட் டைமாக ஒர்க் பண்ணுறாங்களுக்கு இப்படியான கான்செப்ட் தான் மோஸ்ட் சூட்டபிளாக இருக்கும். ஏன்னா இவங்களுக்கு கிடைக்கிற டைமில் இவங்க ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லாட்டி ஓடர்ஸ் வந்துகிட்டே இருக்காது, கம்ப்ளீட் பண்ணிகிட்டே கொடுக்கணும்னு சொன்னால் அது வந்து இங்கே பார்ட் டைமாக ஒர்க்கர்ஸுக்கு அது சாத்தியப்படாது. பட் ஃபுல் டைமாக ஒர்க் பண்ணுறாங்க கட்டாயமாக நீங்கள் ஒர்க் பண்ணுற ஃப்ரீலான்ஸ் வெப்சைட்டோட ஏனைய கான்செப்டில் ஃப்ரீலான்சர் வெப்சைட்ஸோட நீங்கள் தேர்வு செஞ்சு ஒர்க் பண்ணணும். அதாவது உங்களுக்கு நீங்கள் வந்து ஆன்லைனில் இருக்கிற எல்லா சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்லையும் நீங்கள் இருக்கணும். நீங்கள் எப்படி அந்த ஃப்ரீலான்சிங் பிளாட்ஃபார்மில் உங்களை நீங்கள் அடையாளப்படுத்திக்கணும், உங்களோட யூசர் நேம், உங்களோட பயோ, உங்களோட ப்ரொஃபைல் ஃபோட்டோ, அதே விஷயத்தை வந்து நீங்கள் என்ன செய்யணும்னா சோஷியல் மீடியாஸ்லையும் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். உங்களுக்கான ஒரு போர்ட்ஃபோலியோவை அந்த சோஷியல் மீடியா வச்சுக்கணும். அல்லது உங்களுக்கான ஒரு போர்ட்ஃபோலியோவை நீங்கள் உங்கள் தனியான ஒரு வெப்சைட் ஒன்று கிரியேட் பண்ணி வச்சுங்க. அது கஸ்டமர் டொமைனோ அல்லது சப் டொமைனோ எனிதிங். பட் உங்களுக்கான ஒரு போர்ட்ஃபோலியோ ஒன்று இருக்கணும். ஓகே. இதை தெளிவாக விளங்கிக் கொள்ளுங்க. ஏன்னா சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்கள் இருக்கு, அதை வந்து எம்ப்ளாயீஸ் யூஸ் பண்ணுவாங்க உங்களை கண்டுபிடிக்கிறதுக்காக. ஓகே. ஃப்ரீலான்சரில் நம்ம அது சம்மந்தமாக ஃபுல் டீட்டெயிலாக படிப்போம். ஸோ இது சம்மந்தமாக தான் நீங்கள் எங்களோட கிளாஸில் படிப்பீங்க. என்னென்னா ஏஐ இப்போ கரண்ட்லி வந்து எல்லா பிஸ்னஸ்லையும் வந்து ஏஐ யூஸ் பண்ணுறாங்க. அந்த ஏஐ எங்களோட கிளாஸ்ல எங்களோட வெப்சைட்ல இந்த ஒர்க்கிங்கில் எப்படி யூஸ் பண்ணுறாங்க நம்ம படிக்கணும். ஏன்னா அது தெரியலன்னு சொன்னால் நீங்கள் வந்து நிறைய காலம் வந்து பின்னாடி தள்ளி போகிற மாதிரி இருக்கும். அப்படி இல்லாமல் நீங்கள் கரண்ட் சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி உங்களை நீங்கள் மாற்றிக்கொள்ளணும். நம்மளோட கிளாஸுக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கணும். அப்படி இல்லாமல் நம்மளோட யூடியூப் சேனலில் சில விஷயங்கள் ஏஐ சம்மந்தமாக சொல்கிறேன், நம்ம நோய்க்கு கொடுப்பட்டு அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. ஓகே. எங்களோட கிளாஸ் ஜாயின் பண்ணுற இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், மோர் டீட்டெயில் ப்ரொவைட் பண்ணுறேன். டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. அங்கே நிறைய ப்ரூஃப்ஸ் 2500க்கும் மேற்பட்ட ஸ்டூடெண்ட்ஸில் ப்ரூஃப்ஸ் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் இந்தியா, துபாய், கட்டார், சவுதி இந்த கண்ட்ரிஸில் இருக்கீங்கன்னா ஜஸ்ட் வந்து சர்வே கம்ப்ளீட் பண்ணிட்டு மணி மேக் பண்ணலாம். ஜஸ்ட் வந்து அங்கே சில ப்ராடக்ட் சேவிஸ் சம்மந்தமாக கொஷின் கேட்பாங்க. அந்த கொஷனுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆன்சர் பண்ணிட்டு நீங்கள் மணி மேக் பண்ணுறாங்க. ஸோ ஈஸியான கான்செப்ட். அதுக்கும் நாங்கள் தனியான குரூப் வச்சு கைட் பண்ணுறோம். அதையும் செக் பண்ணி கொள்ளலாம். ஸோ நீங்கள் ஃப்ரீயாக எந்த ஒரு ரிஸ்க்குமே இல்லாமல் ஜாயின் பண்ணதுமே ஜாப்ஸ் அவைலபிளாக இருக்குது. அந்த ஜாப்ஸ் எடுத்து ஒர்க் பண்ணிட்டு மணி மேக் பண்ணுங்கிற கான்செப்டில் உள்ளாக்க எங்களோட கிளாஸஸை யூஸ் பண்ணிக்கொள்ளணும். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோவில் நான் உங்களுக்கு லைவாகவே ஒர்க் பண்ணி காட்டுங்க. அந்த வீடியோ அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ இங்கே வந்து இந்த இமேஜில் ஒரு வேர்டு ஒன்று ஷோ ஆகும். அது நம்ம ஏஷியன் கண்ட்ரிஸ் ஜாப்ங்கிறதால இந்த ஏஷியன் கண்ட்ரிஸில் பேசப்படுற ஒரு வேர்டு ஒன்று ஷோ ஆகும். அதுக்கு நீங்கள் ஜஸ்ட் வந்து ஒரு பாக்ஸ் பண்ணுறது தான். ஸோ நீங்கள் இந்த மவுஸ் கேசரை நான் மூவ் பண்ண போகக்குள்ளே பாருங்கள், அந்த பாக்ஸ் பண்ணுறதுக்குரிய இது இதிலே இங்கே ஷோ ஆகும். ஸோ அதே மாதிரி இவங்களே சில டூல்ஸ் தந்திருப்பாங்க. இங்கே பாருங்கள், அதாவது இந்த ஜொப்புக்கு தேவையான எல்லா டூல்ஸும் இங்கே தந்திருப்பாங்க. ஸோ இந்த டூல்ஸ் எல்லாம் இன்னத்துக்கு யூஸ் ஆகுது. அதே போல்
இங்கே லேயர் கெப்பாசிட்டி, அதே மாதிரி இமேஜ் செட்டிங், ஹாட் கீஸ், அதாவது ஷார்ட்கட் கீஸ் தந்திருப்பாங்க. ஸோ இது ஒவ்வொன்றும் என்னத்துக்கு யூஸ் ஆகுதுங்கிறதெல்லாம் நீங்கள் தெளிவாக படித்து எடுத்தீங்கன்னு சொன்னால் சரி. ஓகே, அதாவது இப்போ இதில் ஒவ்வொரு பிளாட்ஃபார்ம்லேயும் 2 பேர் சம்மந்தப்படுவாங்க. ஒன்று எம்ப்ளாயர், இன்னொன்று வந்து ஒர்க்கர். ஸோ எம்ப்ளாயர் என்ன பண்ணுவார்னு சொன்னால், அவருக்குன்னு எம்ப்ளாயராக ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு அவருக்குன்னு ஒரு இன்டர்ஃபேஸ் ஒன்று இருக்கும். அதே மாதிரி ஒர்க்கர் என்ன செய்வாங்கன்னா, ஒர்க்கராக ரெஜிஸ்டர் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு ஒரு இன்டர்ஃபேஸ் வரும். இந்த 2 இன்டர்ஃபேஸும் வந்து அதுலேயும் இருக்கிற காம்போனன்ட்ஸ் இருக்குது தானே இந்த வெப் பேஜில். இது வந்து நான் ஒர்க்கராக இருக்கேன், என்ன ஒர்க்கராக இருக்கிற இதில் வந்து எனக்கு நிறைய இந்த வெப் பேஜில் காம்போனன்ட்ஸ் இருக்குது. இது எனக்கு தேவையானதை மட்டும்தான் இங்கே அவங்க வச்சுருப்பாங்க, தேவையில்லாததை வைக்க மாட்டாங்க. அப்போ அது எந்த வகையில் யூஸ் ஆகுதுங்கிறத நீங்கள் புரிஞ்சு கொண்டீங்கன்னா இது உங்களுக்கு ரொம்ப சூட்டபிள் ஆகுமா? ஓகே, ரைட். ஓகே, நான் கன்செப்ட் தெரியானே உங்களுக்கு ஒரு குவாலிஃபை. இது டேட்டா கலெக்ஷன் டைப் ஆஃப் வெப்சைட். டேட்டா கலெக்ஷன் வெப்சைட்டில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணதுமே ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்கள் அன்னைக்கு $5 earn பண்ணாலும் அன்னைக்கு வித்ட்ரா பண்ணி எடுக்கலாம். இது வீக்லி பேமெண்ட். நான் சில ஜாப்ஸை சொல்கிறேன். அதே மாதிரி உங்களுக்கும் நம்ம நிறைய இதுகளுக்கு டெக்ஸை எக்ரி பண்ணி இது பண்ண சொல்லுவாங்க. இவங்களும் டெக்ஸை எக்ரி பண்ண சொல்லுவாங்க. பட் இவங்க டெக்ஸை எக்ரி பண்ண சொன்னாலும் $1 கூட உங்கள்கிட்ட இருந்து மணியை விட்ட மாட்டாங்க. ஓட்டோ பேமெண்ட்டாக இவங்க ஓட்டோ பேமெண்ட் உள்ளது. அடுத்த நிறைய பேர் இதில் சொல்கிறாங்க, நாங்கள் சில வீடியோஸ் போடுறதுக்கு இங்கே ஜாப்ஸ் இருக்காது, அங்கே ஒர்க் பண்ணிடாது, அங்கே இது 1 டேயில் இவங்க ஒர்க் பண்ணது. ஓகேயா, பாருங்கள் டே. அதே நான் வந்து டைம் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன்னு பாருங்களா. இப்போ என்ன டைமில் ஓட்டு சொல்லி பாருங்கள். 1 மணி 5 நிமிஷம் PM. ஓகேயா, அப்போ இந்த டைம்லேயே அவங்க $90. ஓகே, $90 சில இது பண்ணுங்கள். ஒரு நாளைக்கு $90 $100. இப்போ நம்ம நைட் ஆகலாம் பார்த்தீங்கன்னா $100. இதை நான் ஒரு நாளில் நம்ம 2 நாள் எடுப்போமே. ஓகே, என்ன டைம் ஷெடியூல் கொஞ்சம் வித்தியாசப்படுகிறங்கிறதால இது பண்ணும். ஸோ 2 நாளையில் வந்து அவர் $30,000 ஏர்ன் பண்ணியிருக்கிறாரு. ஓகே, $30,000 ஒரு மாதம் ஏர்னிங் பாருங்கள். 908 ஜாப் தான் இவர் செஞ்சுருக்காரு. அப்போ ஜாப்ஸ் இல்லாமல் இவங்க எப்படியெல்லாம் கம்ப்ளீட் பண்ணுறாங்க? அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இவர் 3,500, 7,500, 8,500, இப்படி 11,000 இப்படி ஒர்க் பண்ணுறாங்க. அப்போ அவங்களுக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு ஜாப்ஸ் அவைலபிளாக இருக்குது. இது வந்து நீங்கள் வெளியால் பார்க்கும்போது ஒரு மாதிரி இருக்கும். இதில் இன்பில்ட். இப்போ நீங்கள் என்ன வேற ஒரு ஆள்ற ப்ரூஃபை காட்டுறீங்க, வேற ஆக்கள் எங்களோட கிளாஸில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் ஏர்ன் பண்ண ப்ரூஃபை நாங்கள் உங்களுக்கு ஷேர் பண்ணி தான் இருக்கேன், நீங்கள் செக் பண்ணிக்கொள்ளுங்க. அதாவது எல்லாருக்கும் சூட் ஆகாது. பட் அதிலிருந்து இவங்க ஏர்ன் பண்ணுறாங்கன்னா அவங்க இது உங்களுக்கு டைம் வேஸ்ட்னா நீங்கள் டைம் யூஸ் ஆகிற மாதிரி ஒன்று செய்யுங்க. இவங்களை அதுக்காக நீங்கள் சயின்ஸ் படிச்சிட்டீங்கன்னு ஒரு சொல்லி ஆர்ட்ஸ் படித்தாக்களே நம்ம தரக்குறைவாக யாருமே கதைக்க இயலாது, அவங்கள டிமோட்டிவேட்டும் பண்ண இயலாது. ஏன்னா சயின்ஸ் படித்து டாக்டர் ஏர்ன் பண்ணுறதை விட ஆர்ட்ஸ் படித்து அவங்கள விட கூடுதலாக ஏர்ன் பண்ணுறாங்களும் இருக்காங்க. நீங்கள் படிக்கிற விஷயத்தை சரியாக படிச்சிங்கன்னா சரி. அடுத்தது இந்த ஆன்லைன் ஒர்க்கில் எந்த வியூ என்னன்னு சொன்னால், நீங்கள் பாருங்கள், நாங்கள் ஹார்ட் ஒர்க் செய்து தான் இங்கே மணி ஏர்ன் பண்ணணுங்கிற எந்த ஒரு க்ரைட்டீரியாவும் இங்கே இல்லை. நான் ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் நான் மணி மேக் பண்ணணும், அப்படி தேவையே இல்லை. நீங்கள் ஏன் ஹார்ட் ஒர்க் பண்ணி செய்ய போகிறீங்க? இங்கே நான் சொல்கிறேன், இதுக்கு வந்து நாங்கள் முகத்தையே காட்ட மாட்டோம். சிலாக்கள் ப்ரொஃபைல் போட்டு வேறு ஒரு ஆளோட ப்ரொஃபைல். எங்களுக்கு ஏர்னிங்ஸ் வேணும், அந்த ஏர்னிங்ஸை நாங்கள் செட்டப் பண்ண போகிறோம், அவ்வளோதான். ஓகே, நீங்கள் உங்களோட இதை காட்டுறனா சோஷியல் மீடியாவில் கண்டென்ட் க்ரியேஷன் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களை யாருன்னு காட்டலாம். அப்படி இல்லாமல் இந்த ஒர்க் பண்ணுறது, அதே மாதிரி இந்த அஃபிலியேட் மார்க்கெட்டிங், ஆர்டிக்கல் ரைட்டிங், வெப்சைட் ரன் பண்ணி இதிலெல்லாம் நீங்கள் யாருன்னு காட்டலாம். அதாவது நீங்கள் ஏர்னிங்ஸ் தான் உங்களுக்கு அங்கே மெயின். ஓகே, உங்களை நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோன்னா இது கண்டென்ட் க்ரியேஷன் வீடியோவை நீங்கள் க்ரியேட் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த சோஷியல் மீடியாஸில் போட்டு உங்களை பூஸ்ட் பண்ணணும். ஓகேயா, சரியாக விளைய கொள்ளுங்கள். இங்கே ஜாப்ஸ் தாராளமாக அவைலபிளாக இருக்கும். நீங்கள் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஏர்னிங்ஸ் வரும். ஓகே, அந்த நாலேஜ் உள்ளாக்கள் ஒவ்வொரு ஒவ்வொரு மாதிரி ஒர்க் பண்ணுவோம். ஓகே, நம்ம இது கொஞ்சம் ஒர்க் பார்ப்போம், கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னு தெரியுமா? இப்போ நான் பாக்ஸ் பண்ணுறது தானே, இப்போ இந்த ஒர்க் பண்ணுறது தானே, இதில் இன்னொரு ஜாப் ஒன்று வரும். அதாவது இதுக்கு ஒர்க் பண்ணுறது நாங்கள், அந்த ஒர்க்கை செக் பண்ணுறது நாங்கள் தான். ஓகே, அப்போ அதாவது இப்போ இந்த பாக்ஸ் நாங்கள் பண்ணுறோம் தானே, இந்த பாக்ஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணுவோம்னா இந்த சிஸ்டத்துக்கு கொடுப்பேன். இந்த சிஸ்டம் என்ன செய்யும்னா, இந்த சிஸ்டத்தை உருவாக்கி நாங்களே ஒர்க் தந்தவங்க, அதாவது எம்ப்ளாயர்ஸ், அவங்க அந்த சிஸ்டத்துக்கு எதை ஃபீட் பண்ணியிருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் இது ஆன்சர் பண்ணும். சம்டைம் வந்து அது பிழையாக இருக்கலாம். ஏன்னா சிஸ்டம் ஹியூமனே வந்து பிள்ளையோடக்குள்ளே சிஸ்டம் இது பண்ணிடாது. அப்போ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அது ஒரு சடம் செக் பண்ணுவாங்க, டபுள். அந்த செக்குக்குரிய ஒர்க்கு நம்ம தான் செய்வோம். அதாவது அந்த ஒர்க் எப்படி வரும்னா, நான் ஒரு வீடியோ போடுவோம் பாருங்கள். இப்படி ஒரு இதொண்ட தந்துட்டு, அதாவது வேர்டு ஒன்றை தந்துருக்கேன், இந்த வேர்டுக்கு சரியாக பாக்ஸ் பண்ணப்பட்டிருக்காங்கிறத வெரிஃபை பண்ணுற மாதிரி இருக்குது. அப்படியும் வருமா, அந்த ஜோபை நான் செய்து காட்டுறேன். ஓகே, இப்போ நான் டூல்ஸ் சொன்னதானே, இந்த டூல்ஸை எப்படி யூஸ் பண்ணுறாங்களே நான் இப்போ பார்ப்போம். ஓகே, நீங்கள் மவுஸ் கேஸரை இங்கே பாருங்கள், அப் டவுன் வந்து ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஜூம் இன் ஜூம் அவுட் ஆகும். ஏன்னா சின்ன வேர்ட்ஸ் சில டைம்ஸ் வரும், அந்த வேர்டை நீங்கள் ஜூம் பண்ணி பார்க்கலாம், சரியா பாக்ஸ் பண்ணிங்களான்னு சொல்லி. அதே மாதிரி உங்களோட கீபோர்டில் அந்த டூல்ஸை தான் அங்கே தந்திருக்காங்க. ஸ்பேஸ் கீயை கிளிக் பண்ணி பிடிச்சிங்கன்னா இதை மூவ் பண்ணலாம்.
மூவ் பண்ணுறதுக்கு இந்த ஸ்பேஸ் கீ யூஸ் ஆகும். ஓகே, இது ரெண்டையும் நான் மெயினாக யூஸ் பண்ணுவேன். இன்னொன்று வந்து இதில் இப்போ நான் இந்த இந்த ட்ரா பண்ணிட்டு தானே இது எனக்கு பிழையாக வந்துட்டு அப்படின்னு ஒரு சொன்னால் நான் இதை ரீசெட் பண்ணலாம். பாருங்கள், நான் ரீசெட் கீ அதில் இருக்குது, ரீசெட் கீ கிளிக் பண்ணால் அது பெய்யும். அல்லது வந்து இதில் அண்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அண்டுன்னு ஒரு சொன்னால் நான் ரீசெட் பண்ணி திரும்ப வரணும்னா திரும்ப இருக்கிறது, ரீடு இருக்குது, அது இல்லாமல் பண்ணுறது. அடுத்து ஜூம் இன் ஜூம் அவுட், அடுத்து வந்து பேசுவோம் ட்ரா பண்ணுறது. ஓகே ரைட். இப்போ நம்ம ட்ரா பண்ணுவோம். ட்ரா பண்ண போக்குள்ள ஒரு மெயினான விஷயம், எங்கேருந்து இந்த வேர்டை நம்ம வாசிக்க போகிறோமோ அங்கேருந்து தான் புக்ஸ் பண்ணணும். ஓகே, இதை நீங்கள் எங்கேருந்து நீங்கள் ரீட் பண்ண போகிறீங்களோ அங்கேருந்து தான் நம்ம என்ன செய்ய போகிறோம், இது பண்ண போகிறோம். ஸோ இதில் பாருங்கள், இங்கேருந்து நாங்கள் வாசிக்க போகிறோம். அதாவது லெஃப்ட் டு ரைட் தான் வாசிக்க போகிறோம். ஒன்றும் நீங்கள் இப்படி போட்டு இதை இந்த ட்ரோ உங்களுக்கு எப்படி எழுமோ அப்படியும் பாக்ஸ் பண்ணலாம். பாக்ஸ் பண்ணிவிட்டு இதை அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் எனக்கு என்ன பிரச்சனைடா, இப்படி பாக்ஸ் பண்ணிடலாமே கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஓகே, அப்போ நான் என்ன எப்படி பண்ண போகிறேன்னா, நான் இதை ரீஸ்டார்ட் கொடுத்துட்டு இங்கேருந்து பாக்ஸ் பண்ணுறேன். அப்போ ஒர்க்கை வந்து இப்படித்தான் செய்யணும்னு உங்களுக்கு யாருமே கோர்னர் பண்ண மாட்டாங்க. நீங்கள் இப்படித்தான் செய்யணும், எங்களுக்கு சரியாக எப்படி வருதோ அப்படி செய்யலாம். அதாவது நீங்கள் இந்த மெட்ஸ் எக்ஸாம் பேப்பர் ரீகரெக்ஷன் போனீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க என்னென்னா, அந்த ரீகரெக்ஷன் உங்களுக்கு ஒரு ஆன்சர் கீ ஒன்று அதில் சொல்லியிருப்பாங்க. நீங்கள் இந்த இப்படி ஒரு மெதட் ஒன்று அவங்க சொல்லுவாங்க, இந்த மெதட்டில் ஆன்சர் வரணும்னு. அந்த மெதட்டில் வந்தால் சரி போட்டுட்டு ஒன்று சொல்லுவாங்க என்னென்னா, இது தவிர ஏதேனும் பொருத்தமான வழிமுறைகளில் உங்களுக்கு அவர் ஆன்சர் பண்ணியிருந்தா நீங்கள் புள்ளிகள் வழங்கவும். விளங்குதா? அப்போ இப்படித்தான் செய்யணுங்கிற ஒரு இது ஒன்று இல்லை. சரியாக வர்றதுக்கு நீங்கள் எப்படி, ஆனால் சரியாக வரணும். அதாவது சரியாக வரதுக்கு நீங்கள் எப்படி வேணாலும் பண்ணலாம். அதே மாதிரி இந்த குவாலிஃபிகேஷனை பீட் பண்ணுறதுக்கு சில விஷயம் இருக்குது. அதே நான் கிளாஸஸ்லேயே ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்லிக் கொடுக்குறேன்னா. ஓகே ரைட். ஸோ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது எப்படி ட்ரா பண்ணியிருக்கோ அப்படியே நம்மளும் இதை ட்ரா பண்ணால் சரி. எப்படியும் இதை இங்கேருந்து தான் ரீட் பண்ணுற மாதிரி இது பண்ணியிருக்கு. ஸோ அதை ட்ரா பண்ணிவிட்டு நாங்கள் என்ன செய்கிறோம், இதை என்டர் பண்ணுறோம். ஓகே ரைட். இங்கிலீஷை தவிர மற்ற எல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அதனால் நீங்கள் உங்களுக்கு எப்படி அது சரியாக சூட் அமைதுங்கிறத பார்த்து அதுக்கேற்ற மாதிரி புக்ஸ் பண்ணி கொடுங்க. இங்கேருந்து நம்ம ட்ரா பண்ண போகிறோம். ஏன்னா இது எனக்கு வாசிக்க தெரியாது, நான் இது எப்படி இங்கேருந்து தான் ட்ரா பண்ணணுன்னு சொல்கிறேன்னா, இதுக்கு மேலே அவர் அனோட் பண்ணிருக்க அந்த அனோட் பண்ணியிருக்கிறத உங்களுக்கு விலங்கலன்னு ஒரு சொன்னால் இங்கே வந்து பாருங்கள், இந்த இமேஜ் செட்டிங்ஸில் செட் பண்ணலாம். அல்லது இந்த ப்ரீவியஸ் புக்ஸை நீங்கள் நல்லா டார்க் பண்ணி விட்டீங்கன்னா இங்கே பாருங்கள் இது டார்க் ஆகுது. நாங்கள் இது பண்ணுறோம் பாருங்கள், இங்கே பாருங்கள் லைட் ஆகுது, இப்போ பாருங்கள் டார்க் ஆகுது, லைட் ஆகுது, டார்க் ஆகுது. ஸோ அப்படி நீங்கள் மாற்றிட்டு நீங்கள் இப்போ இது இங்கேருந்து தான் ட்ரா பண்ணிருக்காங்க. ஸோ அங்கேருந்து நம்மளும் ட்ரா பண்ணுவோம். நீங்கள் ஜஸ்ட் வந்து பாக்ஸ், இப்போ நான் உங்களுக்கு ஒர்க் பண்ணுறதுக்காக தான் நான் இப்படி பாக்ஸ் பண்ணுறேன். ஆனால் இதை விட ஃபாஸ்ட்டாக நான் பாக்ஸ் பண்ணுவேன். அப்படி ஒரு பாக்ஸ் ஒவ்வொரு பாக்ஸாக பண்ணிவிட்டு அப்படி 900 பாக்ஸ் பண்ணது அந்த $90. ஓகே, இதை நான் ஜூம் இன் ஜூம் அவுட் பண்ணலாம். ஓகே, இந்த ஃபோன் ஸ்க்ரீனுக்கு வரதுக்கு இதாகுது. பட் எனக்கு இந்த பிளேஸில் வச்சு நான் இதை வந்து ட்ரா பண்ணக்கூடிய மாதிரி எனக்கு இருக்குது. ஓகே ரைட். எனிவே நான் ட்ரா பண்ணுறேன். அடுத்தது இப்போ நான் இந்த கீழே இருக்கிற அந்த லைனை நான் ட்ரா பண்ணுறேன். என்ன காரணம்னா, இந்த லைன் வந்து இந்த வேர்டோட மீனிங்கை மாற்றோம்னா கட்டாயம் அதை ட்ரா பண்ணணும், அந்த புக்ஸுக்குள்ளே கொண்டு வரணும். அப்படி இல்லை, அது அப்படி மாற்றாதுன்னு ஒரு சொன்னால் நீங்கள் இது பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, அதை புக்ஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு கழிக்கிற விலங்கு நினைக்கிறேன். இதில் இருக்கிற அந்த வேர்டு வந்து அதில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும்னா நீங்கள் இது பண்ணலாம், இல்லாட்டி செய்ய தேவையில்லை. ஓகே ரைட். அடுத்து இந்த வேர்டு, இதை வந்து நம்ம தனித்தனியாக தான் இது பண்ணுவோமா, ஒரே ஏரியா நம்ம எல்லாத்துக்கும் புக்ஸ் பண்ண மாட்டோம். நான் வேர்டை காட்டுறேன் பாருங்கள். ஓகே ரைட். எல்லாத்துக்குமே இன்ஸ்ட்ரக்ஷன் தருவாங்க. ஸோ அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் படி தான் நம்ம செய்ய போகிறோம். ஓகே, இப்போ நீங்கள் இதை பார்த்து வேலை செய்யலாம்னா நீங்கள் தாராளமாக செய்யலாம், உங்களை யாரும் இது பண்ண சொல்ல மாட்டாங்க. பட் என்னென்னு ஒரு சொன்னால், நாங்கள் கிளாஸ் செய்கிறோம், அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை ரீட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி தான் நாங்கள் உங்களுக்கு அந்த வேலையை செய்து தரோம். அடுத்து நாங்கள் சொல்கிற ஒர்க் மட்டும்தான் இங்கே ஈஸின்னு ஒரு சொல்லி எங்கள் கிளாஸில் சில ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்க என்ன ஈஸி எங்களை விட நல்ல இதான ஒர்க்கில் அவங்க பண்ணுறாங்க. ஓகேயா? ஸோ அப்படியும் இருக்குது, அதையும் பார்த்துக்கொள்ளுவோம். ஓகேயா? ஸோ இதை வந்து நம்ம தனித்தனியாக புக்ஸ் பண்ணுவோம். ஒவ்வொரு வேர்டையும் தனித்தனியாக பாக்ஸ் பண்ணணுமா, இப்படி நீங்கள் பாக்ஸ் பண்ணலாம், பிரச்சனை இல்லை. பாக்ஸ் வந்து டைட்டாக வரணும், அதெல்லாம் இதில் இருக்கிறது. நான் மற்றபடியே பாக்ஸ் பண்ணி பழகினதால எனக்கு வந்து இது கொஞ்சம் இதாக இருக்குது. ஓகே,
ஏன்னா இங்கே வந்து பாருங்கள் சப்மிட் ஆப்ஷன் ஒன்று இருக்கும். நீங்கள் அந்த சப்மிட்டை கொடுத்துட்டீங்கன்னு ஒரு சொன்னால் சரி, இது கரெக்டாக வருவாங்கிறது உங்களுக்கு காட்டும். ஓகே, ஓகே. இங்கே சப்மிட் ஆப்ஷன் ரோங்குனா என்ன ரோங்குங்கிறதையும் இது காட்டுமா, கரெக்டுனா என்ன கரெக்டுன்னு சொல்லும், ரோங்குனா என்ன ரோங்குன்னு சொல்லும். அதை நீங்கள் திருத்தி கொள்ளலாம். ஓகேயா? ஸோ இந்த வகையில் தான் இங்கே ஒர்க் வரும். இதை நீங்கள் சரியாக இது பண்ணி சொன்னால் சரி. ஓகே, ரைட். அதே மாதிரி கிளாஸில் நாங்கள் இது ரிலேட்டடாக நிறைய டைப் ஆஃப் ஜாப்ஸ், அதாவது இப்போ நீங்கள் டேட்டா கலெக்ஷன் மட்டும் இல்லை, 6 காப்பி பேஸ்ட் வெப்சைட், 2 டேட்டா என்ட்ரி வெப்சைட், 2 டேட்டா கலெக்ஷன் வெப்சைட், ஏஐ இன்கம், ஃப்ரீலான்சர், இது எல்லாமே டீச் பண்ணுறோம். இதில் எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் இல்லை, ட்ரேடிங் இல்லை, எம்எல்எம் இல்லை, எல்லாமே 100% ஃப்ரீ தானா. இங்கே ரியல் பீப்புள்ன்ற ஏர்னிங்ஸ் தான் நீங்கள் இங்கே பார்க்குறது எல்லாமே. டெலிகிராம் எக்ஸஸ் இருக்குது. அதே மாதிரி கண்டெக்ட் பண்ணிக்கொள்ளுங்க அட்மினை. டெலிகிராம் வாட்ஸ்அப் குரூப் எக்ஸஸ்லாம் இதில் இருக்குது, அதையும் இது பண்ணிக்கொள்ளுங்க. அதே மாதிரி நீங்கள் கிளாஸஸில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்ரீலங்கா இல்லாமல் இந்தியா, துபாய், கட்டார், சவுதி இந்த கண்ட்ரிஸில் உள்ளவங்களும் நல்லா ஏர்ன் பண்ணுறாங்க. அது சம்மந்தமான வீடியோஸும் நான் இதில் போட்டிருக்கிறேன். சர்வே தான் கம்ப்ளீட் பண்ணிட்டு ஏர்ன் பண்ணுறாங்க. ஏன்னா மொபைல் யூசர்ஸே பிசி யூசர்ஸை விட நல்லா ஏர்ன் பண்ணுறாங்க. அதே மாதிரி நான் 100 மில்லியனுக்கு மேலே இங்கே ஸ்டூடெண்ட்ஸ் ஏர்ன் பண்ணிருக்கிறாங்க. 5+ இயர்ஸாக பிஸ்னஸில் இருக்கேன். ஃபஸ்ட் கிளாஸ்லேருந்து நீங்கள் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிக்கொள்ளலாம். நீங்கள் பார்ட் டைமாக ஒர்க் பண்ணலாம், ஃபுல் டைமாக ஒர்க் பண்ணலாம். இது உங்களோட ஓன் இன்கம். உங்களுக்கு யாரும் போஸ் இல்லை, எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லை. எல்லாமே க்ளீன் அண்ட் ப்ரூவன் மெத்தட்டாக எல்லாமே ஒர்க் பண்ணக்கூடிய மெத்தட் தான். நீங்கள் எந்த ஒரு இதுவும் கவலையும் பட தேவை. நீங்கள் ஜாயின் பண்ணால் ஒர்க் பண்ண ஏர்னிங்ஸ் வருவாங்கிற எந்த ஒரு இதுவும் தேவை. ஜஸ்ட் நீங்கள் எஃபர்ட்டை மட்டும் போட்டால் சரி. ஓகேயா? ஸோ இங்கே வந்து 2500க்கும் மேற்பட்ட ஸ்டூடெண்ட்ஸில் ப்ரூஃப்ஸ் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா விளங்கும். ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு மாதிரி ஏர்ன் பண்ணுறாங்க. இப்போ 4வது ஏர்னிங், இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் 5வது ஏர்னிங், ஃபெஸ்ட் ஏர்னிங்ஸ். இவர் வந்து 5வது ஏர்னிங். இங்கே துபாய், இந்தியாவில், சவுதியில், கட்டாரில் இவங்களோட ஏர்னிங்ஸ். இவங்களுக்கு ஒரு நாளைக்குள்ளேயே போனஸ் கொடுக்குறாங்க பாருங்கள். ஒரு 4 ஏர்னிங்ஸ் போனஸ். அதே மாதிரி வீக்லி போனஸும் கொடுப்பாங்க. ஓகே, வீக்லி போனஸ் லிஸ்ட் ஒன்று இருக்குது, அந்த லிஸ்ட்டும் கொடுப்பாங்க. இதில் நிறைய பேர் மொபைலில் மட்டுமே வச்சுட்டு ஏர்ன் பண்ணாங்க. நாங்கள் இதுக்குன்னு தனியான ஒரு குரூப் ஒன்றே ரன் பண்ணுறோம், ஃபாரினர்ஸை வச்சு. அவங்க அதில் நல்ல ஒரு இது பண்ணுறாங்க. அதை நீங்கள் செக் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுற, யூனிவர்சிட்டியில் படிக்கிற பிள்ளைகள், காலேஜில் படிக்கிற பிள்ளைகள், அதே மாதிரி வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்க, இந்த இவங்கெல்லாம் நல்லா ஏர்ன் பண்ணாங்க பாருங்கள். இவர் செகண்ட் டே ஒர்க் பண்ணிட்டு செகண்ட் ஏர்னிங்ஸ் ரிசீவ் பண்ணிக்காரு. இதில் பாருங்கள் $8, $24, $38 இப்படின்னு ஒரு சொல்லி இப்போ டெய்லி இவங்க ஏர்ன் பண்ணுறாங்க. ஸோ எந்த வகையிலனாலும் சரி, உங்களோட ஒர்க் வந்து சரியான டெடிக்கேஷன் அமையுமா இருந்தால் நீங்கள் இதில் கண்டினியூஸாக ஏர்ன் பண்ணலாம். ஓகே, அதை விட்டுட்டு இந்த பிளாக் ஹெட் மெத்தட் குயிக்காக ரீச் ஆகணும், ஒரு இதான மாதிரியெல்லாம் நீங்கள் மெஜிக் மாதிரியெல்லாம் யோசிச்சிங்கன்னா அது இங்கே சரி வராது. இது பார்த்தீங்கன்னா பாருங்கள், இந்த லிஸ்ட்டிலலாம் எங்களோட ஆக்கள் லிஸ்ட்டில் வந்த ப்ரூஃப் தான் இது பாருங்கள். போஸ்ட் பண்ணிக்க ஸ்ரீலங்காவில் இந்த கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து ஃபாரினில் இருக்கிறவர் ஒர்க் பண்ணிருக்கிறாரு, சர்வே கம்ப்ளீட் பண்ணிருக்கிறாரு. ஓகே, ஸோ இது வந்து சர்வே கம்ப்ளீட் பண்ணி இதுக்குன்னு நம்ம தனியான குரூப்பை வச்சுருக்கோம். அந்த எக்ஸஸை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஸோ ஏதோ ஒரு வகையில் வெரிஃபை பண்ணிவிட்டு இது பண்ணலாம். அதே மாதிரி கூகுளில் போய்ட்டு வெல் ஃபியூச்சர் அகாடமி சர்ச் பண்ணி எங்களோட சோஷியல் மீடியா லிங்க்ஸ் எல்லாமே அங்கேயே வந்துடும், அங்கேயும் செக் பண்ணிக்கொள்ளலாம். அதே மாதிரி நீங்கள் இன்ஸ்டாகிராமில் பயோவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லிங்க் இருக்குது. இந்த லிங்கில் டெலிகிராம் எக்ஸஸ், வாட்ஸ்அப் குரூப் எக்ஸஸ் இருக்கும். அதே மாதிரி டிக்டாக் பயோலையும் இந்த லிங்க் இருக்கும். ஸோ டிக்டாக்லையும் செக் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா எங்கள் எல்லா சோஷியல் மீடியா லிங்க்ஸும் வந்துடும். இங்கே டெலிகிராம் எக்ஸஸ், வாட்ஸ்அப் குரூப் எக்ஸஸ், பிடிஎஃப் பர்ச்சேஸ் பண்ணுறது, கோர்சஸ் இந்தியாவில் இருக்காங்க பர்ச்சேஸ் பண்ணுறது, அதே மாதிரி வாட்ஸ்அப் கான்டாக்ட் 1 2 3 இருக்குது. தேவையானாக்கள் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. அதே மாதிரி யூடியூபையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்கள் இங்கே உங்களுக்கு ஷோ ஆகும். அதிலேருந்து நீங்கள் என்ன செய்யலாம்னா ஏர்னிங்ஸை நீங்கள் இது பண்ணிக்கொள்ளலாம். எல்லா கைடன்ஸும் உங்களுக்கு சரியாகவும் முறையாகவும் நீங்கள் ப்ரொவைட் பண்ணுவோம். ஸோ அதிலேருந்து நீங்கள் உங்களை இது பண்ணிக்கொள்ளலாம், க்ரோத் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ எல்லா ஸ்டெப்பான கைடன்ஸையும் நாங்கள் எல்லா சப்ஜெக்ட்லேயும் 10 வெப்சைட் இருக்கே 10 சைட்லேயும் நாங்கள் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவோம். நீங்கள் தாராளமாக ஜாயின் பண்ணி படிக்கலாம். உங்களோட சைட்டில் நீங்கள் எஃபர்ட் மட்டும் தான் போடணும். ரெஜிஸ்டர் பண்ணுற எப்படி, ஒர்க் பண்ணுற எப்படி, வித்ட்ரா பண்ணுற இதெல்லாம் நீங்கள் யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லையா? ஓகே, தேவையானாக்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், மோர் டீட்டெயில் ப்ரொவைட் பண்ணுவோம். ஓகே, தேங்க்யூ.